guys, welcome back to Vani Guruji channel. நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போனால் இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் ஒரு சிலதுக்கு வந்திருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில அனிமே தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகும், இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன அனிமே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஹைப்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹைப் பர்சன்டேஜ்மே நம்மளுக்கு கொடுத்து நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த அனிமே எப்படிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா நம்ம பிளாக் க்ளோர்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ பிளாக் க்ளோர்லேருந்து நியூவாக 3 சாப்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. நம்ம போன மந்த்தே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம் நியூ சாப்டர்ஸ் வந்து வரப்போகுது, January 3 வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்போம். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நியூ 3 சாப்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம பிளாக் க்ளோர்லேருந்து சாப்டர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான்லாம் இன்ன வரைக்கும் செக் பண்ணி பார்த்தது இல்லை. நான் இப்போ அனிமேக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அனிமே வந்து முடியும் போது நம்மளை ஹைப் ஏற்றி முடிச்சானுங்க அப்படின்னா ஸோ நான் சாப்டர் வாசிக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாவும் கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான அனிமேனே சொல்லலாங்க. த ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் அப்படிங்கிற மாதிரியான இந்த அனிமே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி தான் இந்த அனிமே போய் வாட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். சீசன் 1 பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்ல ரொமான்ஸ் கான்செப்டாக இருந்துச்சுப்பா. ஸோ ரொமான்ஸ் அனிமே பிடிக்கும் அப்படின்னா இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அனிமேல எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஹீரோடைய வீடை விட்டு அவங்க ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சுற்றி வில்லன்ஸோ இல்லை ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை கூட அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்களோட கியூட் ரொமான்ஸ் ஸ்டோரி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ சூப்பரான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து ஏப்ரல் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க. நானுமே சொல்லியிருந்திருப்பேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு ஸோ கிறிஸ்மஸ் கொண்டு ஒரு விஷுவல் கீ விட்டுருந்தானுங்க, அப்போ நியூ இயர் கொண்டு விஷுவல் கீ விட்டுருந்தானுங்க. ஸோ அப்போ எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு, இந்த அனிமே வந்து டேட்டை கொண்டு அனௌன்ஸ் பண்ண போகிறானுங்க போல இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ இப்படி நம்மளை வந்து எங்கேஜிங்காக வைக்கணுங்கிறதுக்காண்டி ஏஞ்சலிங் ஸ்டோர்லேருந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கானுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, ஏப்ரல் 3 என்னைக்கு வரப்போகுது நானும் இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏஞ்சல் இந்த நெக்ஸ்ட் ஃபேன்ஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த நியூஸையும் தெரிஞ்சுக்குங்கப்பா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே த பிரில்லியன்ட் ஹீலர் நியூ லைஃப் ஷேடோ அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமையோட சீசன் வந்து நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் வந்திருக்கும். ஸோ இந்த அனிமையோட சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க, வித் விஷுவல் கியோட லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே வெல்கம் டு தி டீமன் ஸ்கூல் இருமா கூன் அப்படிங்கிற மாதிரியான இந்த அனிமே. இந்த அனிமையோட சீசன் 4 நம்மளுக்கு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க, ஏப்ரல் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ இதுக்கு நியூவாக ஒரு விஷுவல் கீ கூட இந்த நியூ இயர் கூட லான்ச் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இப்போ மறுபடியும் நியூ விஷுவல் கீ வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமேக்கு நியூ இன்ஃபர்மேஷன் ஏதோ தரப்போகிறோம். ஸோ மார்ச் 14 வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டீம் இதில் சொல்லியிருக்கானுங்க. ஸோ என்ன மாதிரியான நியூ இன்ஃபர்மேஷன் தரப்போகிறானுங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுன்னு சொல்லிட்டானுங்க. ஸோ டேட் எதுவும் சொல்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த அனிமேக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்ப்பா. அடுத்ததாக ஆலியா சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரஷ்யன் அப்படிங்கிற அந்த அனிமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு தமிழ் டப்புமே இந்த அனிமேக்கு அவைலபிளாக இருக்குது. சீசன் 1 போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு நியூ இயர் பொறுத்து நியூ கியூஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருந்தானுங்க, நானுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மறுபடியும் நியூவாக இன்னொரு கியூஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு ப்ரோ நிறைய பேர் டவுட் வரும். ஸோ இது வந்து போன தடவை ரிலீஸ் ஆனது நம்மளுக்கு ஜாப்பனீஸ் கல்ச்சரை பொறுத்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க போல். ஸோ இப்போ நம்மளுக்கு நியூவாக வந்த நியூ கியூஷுவல் வந்து ரஷ்யன் கல்ச்சரை பொறுத்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஹெல்ஸ் பேரடைஸ் அப்படிங்கிற அனிமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதோட சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு January 11 வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு மெயின் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இதான் மெயின் ட்ரெய்லர், இதுக்கப்புறம் எந்த ட்ரெய்லரும் வராது. ஸோ இந்த அனிமையோட ட்ரெய்லர் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா Crunchyroll அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கப்பா இந்த அனிமே ட்ரெய்லரை. அடுத்ததாக there was a cute girl in hero party so I tried to confess to her அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆக போகுது, தமிழ் டப்லேயே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க. ஆனால் நம்மளுக்கு சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த சான்சஸே கிடையாது. இந்த அனிமே டிலே ஆகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அனிமே வந்து January 6 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த அனிமையோட எபிசோட் 1 ப்ரிவியூ வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. இப்போ எபிசோட் 1 எப்படி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ நான் அதையுமே ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததான் நம்ம கைஜு நம்பர் 8 நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலாக. ஆனால் என்னடா பண்ணுறீங்க, நியூ இயர் அன்னைக்கு லான்ச் பண்ணாமல் நியூ இயரை தாண்டி வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. எனிவே லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற தெரிஞ்சுங்க. இந்த அனிமைக்கு ஃபைனல் சீசன் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இந்த வருஷத்துக்கு வந்து ரிலீஸ் ஆக
வரப்போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த அனிமேக்கு. ஸோ அடுத்தது நம்ம டோரேமானை பற்றி பார்த்துடலாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் டோரேமான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலேயும் இருந்திருக்கலாம். அது என்ன கதை அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ டோரேமான் வந்து ஜாப்பனீஸில் முடிஞ்சா இனிமேல் டோரேமான் அதுலேருந்து வரவே போகிறது இல்லையா, ஜாப்பனீஸில் அனிமேட் பண்ணவே மாட்டானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ ரீசெண்டாக நம்மளுக்கு 2026 கூட நியூ மூவி வரப்போகுது அப்படிங்கிறத அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. நம்மளுமே ட்ரெய்லர்லாம் சொல்லியிருந்தோம் வந்திருக்குப்பா அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்போம். ஸோ அது என்னமோ அஸ்யூஷுவலாக நம்மளுக்கு ஜாப்பனீஸில் இனிமேல் அனிமேட் பண்ண தான் போகிறானுங்க. ஆனால் இங்கே முடியல, நம்மளுக்கு இந்தோனேசியாவில் டோரேமானை முடிச்சிட்டானுங்கப்பா. ஸோ கிட்டத்தட்ட 37 வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்த ஒரு டிவி சேனல், அதாவது RCTI அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு டிவி சேனல் இருக்குது போல இருக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட 37 வருஷமாக டோரேமானை கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. அப்படியே நிறைய பேர் அதில் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அதுக்காக 1989 2026 வரைக்கும் கண்டினியூஸாக போட்டிருந்துருக்காங்க அந்த டிவி சேனலில். ஸோ அப்படிப்பட்ட அந்த சேனலில் இப்போ இந்த 2026 போடுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கப்பா. டோரேமான் இனி வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 37 வருஷமாக கண்டினியூஸ் ஆகினது நினச்சி பாருங்கள். அவ்வளோ வருஷமாக கண்டினியூஸ் ஆகி போட்டிக்கிட்டு இருந்த ஒரு சேனலில் இனிமேல் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களுக்கும். அதனால தான் எண்ட் ஆஃப் இயரா, ஸோ டோரேமான் இனி வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லி ஸோ நிறைய பேர் ரிப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ தவறுதெல்லாம் நிறைய பேருக்கு கண்ணையாகி நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் உண்மையான ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ராப்ட் இன் ஏ டேட்டிங் சிம் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப்லையுமே இருக்குது, கிரன்ச் ரோலில். ஸோ 12 எபிசோட் இருக்குன்னு இருக்கேன், சீசன் 1. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இப்போ பாருங்கள். இந்த அனிமையோட சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 2026 ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அது அஃபீஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானுங்கப்பா. ஸோ ஆனால் டேட்டு நம்மளுக்கு இன்னும் சொல்லவில்லை, டேட்டும் சொல்லலை, மந்த்தும் சொல்லலை. இந்த 2026 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுக்கு நியூவாக ஒரு விஷுவல் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையுமே ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பற்றி பார்க்க போனால் U1DR போலார் ஆப்போசிட் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே இந்த 2026 வரப்போகுதுண்டு. ஸோ அந்த அனிமையோட எபிசோட் 1 ப்ரிவியூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன். இந்த அனிமே வந்து ஜனவரி 11 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு தமிழ் டப்புமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தமிழ் டப் வந்து எப்பயும் போல் ஒரு 2 வீக்ஸ் டிலே ஆகி வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த அனிமையை தமிழ் டப் பார்த்தாகணும். அடுத்ததான் நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு போயிடலாம்ப்பா. ஸோ சென்டென்ஸ் டு பி ஹீரோ அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தமிழ் டப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா ஃபர்ஸ்ட் எபிசோடு. இனிமேல் வரக்கூடிய எல்லா சாட்டர்டேயும் 7 PM வந்து ஏர் ஆக போகுது இந்த அனிமே. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து 1 hour ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 1 hour ஸ்பெஷலாக இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுது, ஸோ சேம் டேலே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இந்த அனிமே தமிழ் டப் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. ஸோ நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த அனிமே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இதோட லைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக நான் இது வரைக்கும் மேக் பண்ண இந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு 2K லைக்ஸ் வந்திருக்கு தமிழ் டப்புக்கு மட்டுமே. ஸோ எனக்கே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எந்த அனிமேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் நான் சோலோ லெவலிங் கூட எவ்வளோ லைக்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. 2K லைக்ஸ் எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ஸோ இந்த அனிமேக்கு வேறு எதுவும் சதி எதுவும் பண்ணுறாங்களா கிரன்ச் ரோல்காரங்க, அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இவங்களா ஃபேக் லைக்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இனிமேல் இதோட லைக்ஸை பார்த்து இந்த அனிமே நம்ம பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த அனிமே பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் வாய்ஸு, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கிரிப்டில் மட்டும் லைட்டாக சொதப்பின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த அனிமையோட ஃபுல் டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டி, ஹை குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ அந்த கார்டன்ஸ் அப்படியாவது நம்மளுக்கு கார்டன்ஸும் சொல்ல மாட்டானுங்க. ஸோ ஏதோட பேர் சொல்லுவாங்க இறை தேவின்னு சொல்லுவானுங்க நம்ம தமிழில். அதை கார்டன்ஸ்னே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஸோ கார்டனஸ்ன்னு சொல்லாமல் ஸோ இறை தேவி அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் அந்த கேரக்டர் மட்டும் தான் நம்மளுக்கு பியூராக தமிழ் பேசுகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. மிச்சம் இருக்க சுற்றி கேரக்டரில் இருக்கவங்கலாம் ஸோ நல்லா நம்மளுக்கு எப்போவுமே நம்ம பேசுகிற தமிழ்லேயே பேசி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மற்றபடி ஓவராலாக இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், கிரன்ச் ரோல் இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஹனாகிமி அப்படிங்கிற இந்த அனிமையோட தமிழ் டப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்குப்பா. சீசன் 1 எபிசோட் 1 and 2 வந்து இப்போ கிரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். டப்பிங் வாய்ஸ் பார்க்கல நல்லா தான் இருந்துச்சு இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே யாருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்கானுங்க அப்படின்னா ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனிமையோட ஆத்தர், அதாவது ஹிஷாயா நக்காஜோ அப்படிங்கிறத அவங்க பேர் போல இருக்குது. ஸோ அவங்க ஏஜ் 50, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஸோ January 4 தான் இறந்து போயிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால தான் அந்த January 4 அன்றைக்கி இந்த அனிமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் தர மாதிரி. ஸோ என்ன ஒரு நல்ல உள்ளம். ஸோ இனிமே இந்த அனிமையோட வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழ் டப். நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேம் டேலே தமிழ் டப் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சொன்ன மாதிரி இந்த அனிமேக்கும் தமிழ் டப் வந்து கன்ஃபார்ம் ஆகி ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேர்ல்டு லாஸ்ட் பாஸ் அப்பியர் அப்படிங்கிற இந்த அனிமையோட சீசன் 1 எல்லா எபிசோடும் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கிரன்ச் ரோலில் ஸோ நம்மளுக்கு வீக்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ போன வீக்கோட இதோட கடைசி எபிசோடும் ஏர் ஆயிடுச்சு. ஸோ சீசன் 1 இருக்கக்கூடிய எல்லா தமிழ் எபிசோடும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இந்த அனிமையை வந்து செக் பண்ணி பார்க்கல, ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அனிமே இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம மெக்கானிக்கல் மேரே அப்புறம் காச்சியா குட்டா அப்படிங்கிற இந்த 2 அனிமையும் இந்த வீக்கோட வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிடுவானுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபுல் எபிசோடும் அவைலபிளாக இருக்க போது கிரன்ச் ரோலில். ஏன்னா இப்போ கரண்ட்டாக மெக்கானிக்கல் மேரேயில் 11 எபிசோடு வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ காச்சியா குட்டாவில் 23 எபிசோடு வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க கோர் 2ல். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் சரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோடு நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆகி முடிச்சிட போதே. ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்க போது தமிழ் டப்பில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ நம்ம ஃபைனலாக நம்மளுடைய ஒன் பீஸ் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம்ப்பா. ஸோ அந்த ஒன் பீஸ் தமிழ் அப்டேட்டுக்கு தான் நிறைய பேர் இது வரைக்கும் கடைசி வீடியோ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன்ப்பா. ஸோ நம்மளுடைய கார்ட்டூன் நெட்வொர்க்காரன் ஸோ பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவன் பார்க்குற வேலை தான் இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டு ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒன் பீஸில் நியூ எபிசோட்ஸ் வரப்போகுதுங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போயே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நான் பொறுங்க ரொக்கோ ஜரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஏதுன்னா ஸோ ஒன் பீஸோடைய சீசன் 2 வரப்போதா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. சீசன் 2 வரப்போகிறது கிடையாது. அப்போ வானோ ஆர்க்கில் நியூ எபிசோட்ஸ் வரப்போதா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. வானோ ஆர்க்லேயும் நியூ எபிசோட்ஸ் வரப்போகிறது கிடையாது. அப்போ என்ன ப்ரோ ஒன் பீஸில் நியூ எபிசோடு வரப்போகுதுன்னு இருக்கு. அதுவும் கார்ட்டூன் நெட்வொர்க் போட போகிறாங்கிற அது என்ன ப்ரோ நியூஸு அப்படின்னு நிறைய பேருக்கு இப்பயே டவுட் ஆகிருக்கும். என்ன எபிசோடு கொண்டு வர போகிறான்னா இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆன எக்கட் ஆர்க்கை வந்து போட போகிறானுங்களாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். 1089 எபிசோட்லேருந்து நம்மளுக்கு எக்கட் ஆர்க்காக வந்து ஆரம்பிக்கும். அந்த எக்கட் ஆர்க்கை நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணி போட போகிறான் கார்ட்டூன் நெட்வொர்க்கு. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஜோக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்காரன் வந்து பார்த்திங்கன்னா மண்டையில் எல்லாருக்கு மண்டையிலையும் முளை அரைச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற நான் சுத்தமாக ஐடியாவே இல்லை. வானோ ஆர்க்கை ரிலீஸ் பண்ணான். வானோ ஆர்க்கு வந்து சுத்தமாக ஓடவே இல்லை. ஏன்னா நிறைய பேரால் பார்க்கவே முடியல. ஸோ யாருக்கு என்னங்க புரியும்? டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் லூஃபி. ஸோ இவன் கூட சுற்றி இருக்கிறவங்க இவங்க எல்லாமே அவனுடைய பைரட்ஸ் மெம்பர்ஸு, ஸோ குரூமேட்ஸு அப்படிங்கிறானுங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிங்கிறானுங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே விளங்கியிருக்காது. அது ஒன் பீஸ் பார்க்காத நண்பர்களுக்கு இப்போ கொண்டு வந்து சரி ஓகே உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு சீசன் போனான். ஃபஸ்ட்டு சீசனில் உட்காந்து கொண்டு அதையாவது உருப்படியாக போட்டானா. ஸோ ஒரு சீசனை போட்டானுங்க. ஸோ ஒரு மூவி கொண்டு வந்தானுங்க, அப்படியே முடிச்சானுங்க. ஸோ அது வந்து ப்ராஃபிட் வரலைங்கிறதுக்காண்டி ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பான் போல இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக இப்போதைக்கு எல்லாருக்கும் பிடிச்சது இந்த எக்கட்டு. ஸோ அதுதான் நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இதை எடுத்து போடுவோம், இதில் நம்மளுக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்கட்டை வந்து டப் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ எக்கட்டில் என்னென்ன இருக்குன்னு சுத்தமாக அவனுக்கு வழங்காத. அவனுக்கு அதாவது ஒன் பீஸில் கதை என்ன இருக்குது அப்படின்னு சுத்தமாக தெரியலை. ஸோ ஒன் பீஸ் பார்க்குறவங்களுக்கு, அதாவது ஒன் பீஸ் பார்க்காதவங்க திடீர்னு எக்கட் ஆர்க் வந்து பார்த்தாங்கன்னா ஜாய் பாய் யார், 5 எல்டர்ஸ் யார், அதுக்கப்புறம் இந்த ஹாக்கினா என்ன, ஸோ அதுக்கப்புறம் இந்த கடலில் இந்த டெவில் ஃப்ரூட்ஸ்னால் என்ன, ஸோ இந்த இதெல்லாம் எதுவுமே சுத்தமாக புரியாது. எதுக்காண்டி இந்த 5 பேர் வந்து இவனை கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ யாருப்பா அந்த போனி, யாருப்பா அந்த நியூ ஜென்ரேஷன் பைரட்ஸு, யாருக்குமே ஒன்றுமே விளங்காது. அவங்கக்கிட்ட திடீர்னு கொண்டு வந்து நாங்கள் எக்கடா இருக்க போட போகிறோம், ஒன் பீஸில் வந்து இறக்க போகிறோம் அப்படின்னா யாருக்குமே ஒன்றுமே புரியாது. ஸோ எதுக்குடா எக்கடா இருக்குது நீங்கள் வந்து போடுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாப்பி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஒன் பீஸ் கண்டென்ட் எதுவும் நம்ம பார்க்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து தமிழ் டப்பு கொண்டு வந்தானுங்கன்னா எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மார்ச் மாதம் நம்மளுக்கு ஒன் பீஸோடைய லைவ் ஆக்ஷன் வரும். ஸோ அதை பார்த்து முடித்த உடனே நம்மளுக்கு ஒன் பீஸோடைய அடுத்த ஆர்க் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாப்பிப்பா. ஆனால் ஒன் பீஸ் வந்து சுத்தமாகவே பார்க்கல. சீசன் 1 முடிச்சதுக்கப்புறம் சீசன் 2க்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு துக்கமான விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் பீஸ் பார்க்கணும், கேட்சப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கிலீஷ் டப்லேயோ இல்லை ஜாப்பனீஸ் டப்லேயோ பார்த்து முடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைப்போம்ப்பா. ஸோ இவங்களை நம்புறதுக்கு நீங்கள் நம்பாமலே இருக்கலாம். ஸோ எனிவே நம்மளுக்கு ஒன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பில் வரப்போகுது. அது எக்கட் ஆர்க் வரப்போகுது. 1089 எபிசோட்லேருந்து ரன் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கப்பா. ஸோ வரப்போகுதுன்றது என்னமோ உண்மையாகி போச்சு. ஆனால் இப்போதைக்கு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்காரன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்க மாட்டான். இது வந்து ஒரு லீக்காக தான் கிடச்சிருக்கு. ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க்லேருந்து வந்த ஒரு அப்டேட் தான். ஸோ கன்ஃபார்மாக நம்மளுக்கு இந்த எக்கட் ஆர்க் வந்து தமிழ் டப்பில் ரீஜனல் லாங்குவேஜில் நம்மளுக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வரப்போகுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவிலே அப்டேட் சொல்லுவானுங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்டான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் டப் அனிமேஷன் பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த அனிமையில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து எல்லா தமிழ் டப் அனிமேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸோ கேட்டகரி வைஸை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு பிடிஎஃப் மாதிரி நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது என்னென்ன அனிமைலாம் வந்திருக்கு தமிழ் டப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ உள்ளக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ பிடிஎஃப்னு போட்டு நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பின் கமெண்டை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அவ்வளோதாங்க, இதோட உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.